யாரெல்லாம் முருகனுடைய வேலை வழிபடுறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் சாமி சொல்றார், ஏன் வேலை வழிபட வழிபட என்ன ஆகும்னா வினையை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன்னர். நம்ம எல்லாரும் எதுக்கு போறோம்னா இந்த வினை தீர்றதுக்காக தான் போறோம். போய் ஜாதகம் பாக்குறீங்களா, என்ன சொல்றாங்க? பரிகாரம் பண்ணுன்னு சொல்றாங்க. எந்த பரிகாரம் பண்ணினாலும் வினைய மாற்ற முடியாது. அந்த வினை மாறணும்னா வேல் பூஜை பண்ணணும். வேல் பூஜை பண்ணா வினை மாறிடுமா சார்னு கேட்டா, யாரோ என்கிட்ட கேட்டாங்க, அது எப்படி சார் எல்லா ஜென்மத்திலையும் பாவம் பண்ணிட்டு வேலை பூஜை பண்ணா அந்த பாவம் எல்லாம் போயிடுமா சார் அப்படின்னா, அப்படி கிடையாது. வேலை பூஜை பண்ண என்ன ஆகும்னா, நான் பாவம் பண்ணினேன், அந்த பண்ணின பாவத்திற்கு எனக்கு ஏதோ வந்திருக்கு, முருகனுள்ளால அனுபவிக்கிறேன்னு ஏத்துக்கிற மனசு வந்துடும். புண்ணியம் பண்ணியிருக்கேன், எனக்கு சந்தோஷப்படுறது, அணைய அனுபவிக்கிறேன்னு ஞானத்தை கொடுக்கும். அதனாலதான் வேலுக்கு பேரே ஞானாயுதம்னு பேர். சாமியினுடைய கையில் இருக்கிற வேலு ஆயுதம் கிடையாது, அது ஞானம். ஞானத்தை வச்சு என்ன சார் பண்றது அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஒரு சின்ன விஷயம் சொன்னா தெரிஞ்சு போயிடும். ஒருத்தர் என்ன பண்ணா மோதிரத்தை காணும்னு தேடிக்கிட்டே இருந்தான். ஒருத்தன் போய் கேட்டா என்னப்பா பண்ற அப்படின்னு, மோதிரத்தை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. எங்க தொலைச்ச அப்படின்னா, அந்தா அங்க தொலைச்சேன். அப்புறம் ஏன்டா இங்க தேடுறேன்னா, இங்கதான் வெளிச்சம் இருக்கு அதனால இங்க தேடுறேன். நம்மளும் அப்படித்தான், எங்க கிடைக்கும்னே தெரியாம தேடிக்கிட்டு இருக்கோம். எங்க கிடைக்கும்னா இங்கதான் எல்லாம் கிடைக்கும். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொன்னாங்க. பொருள் இல்லைன்னா இந்த உலகம் இல்லை, பணம் இல்லைன்னா யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க, அப்படிதானே? பணம் இல்லைன்னா அப்படியா? ஆனா அது உண்மை கிடையாது. பணம் யாருகிட்ட சேரும்? பணம் யார்கிட்ட சேரும்? நிறைய சம்பாதிக்கிறவங்ககிட்ட சேரும், கோடி கோடியா பணம் இருக்கிறவங்ககிட்ட சேரும். ஆனா உண்மையான செல்வம்னா என்னன்னா, பணத்தினுடைய மதிப்பு எது அப்படின்னு தேடணும்னா நிறைய பேங்க் நிறைய 6 டிஜிட்ல வந்துகிட்டே இருக்கு. ஆனா காலையில எந்திரிச்சு சாப்பிட்டா ஒரு வாய்க்கு மேல சாப்பிட முடியாது. பணத்தை வச்சு என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப உண்மையான செல்வம் எதுன்னா, காலையில எந்திரிக்கும் போதே சந்தோஷமா எவன் எந்திரிக்கிறானோ அவன் தான் உண்மையாலுமே கோடீஸ்வரன். காலையில எந்திரிக்கும் போது அப்பா இன்னைக்கு ஒரு வாழ்க்கை முருகன் கொடுத்துருக்கான்டா, அப்பா காலையில எந்திரிச்சுனே சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கிறான் அப்படின்னு யாரு சந்தோஷமா முருகான்னு எந்திரிக்கிறாங்களோ அவன் தான் உண்மையாலுமே கோடீஸ்வரன். அதை நான் சொல்ல, சாமியே சொல்றேன். சாமியை கும்புறவங்களுக்கு 2 நிதி கிடைக்குமா? எத்தனை நிதி? அதை சொல்லுங்க சார், அந்த மந்திரம் என்னன்னு சொல்லுங்க. அந்த நிதிக்குத்தான் நாங்க படாத பாடுபடுறோம். இந்த குபேரன் பார்த்திருக்கீங்களா? குபேரனுடைய படம், அந்த சிரிச்சுக்கிட்டு பொக்க வச்சுட்டு கையை தூக்கிட்டு பாருல, அவர் இல்ல குபேரன். அவர் புத்தர் மதத்துல இருந்து வந்தவர். அவரை குபேரன் ஆக்கி அவர் வயிற்ற தரங்கிட்டு இருக்காங்க. அவர் சிரிச்சா காசு கொட்டும், அப்படி தரவி பல்லு கூட கொட்டிடுச்சு போல் இருக்கு. அது அப்படியெல்லாம் கிடையாது. யாருக்கு செல்வம் சேரும்? குபேரன் யாருன்னா சிவபெருமானுடைய பூதகணங்கள்ல ஒருத்தர். சிவபெருமானுக்கு சேவை பண்றவர். அவருக்கு 2 பையன் இருக்கிறாங்க, 2 சன். ஒண்ணு சங்கநிதி, இன்னொன்னு பதுமநிதி. என்னன்னுங்க? சங்கநிதி, இதெல்லாம் கேட்டு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு போனா பயன்படும். சங்கநிதி, பதுமநிதி. இந்த சங்கு முத்திரை மாதிரி கையில வச்சிருப்பாரு, அவரு சங்கநிதி. தாமர முத்திரை கையில வச்சிருவாரு, பதுமநிதி. அருணகிரிநாதர் சொன்னார், மனமே உனக்குறுதி புகழ்வேன் எனக்கருகில் வாராய், உரைத்த மொழி தவறாதே, மயில்வாகன கடவுள் அடியார் நமக்கரசு, மனமாயை அற்ற சுகமதிபாலன் நினைவே உனக்கு, சிவலோகத்தில் இட்டு மலத்தை எல்லாம் நீக்கி ஒரு வார்த்தை சொல்றார், நிதிகா நமக்குன்னார். அவருதான் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய நிதி. யாரு? முருகப்பெருமான். அந்த நிதி என்ன கொடுக்குமா? முருகப்பெருமான் 2 நிதி கொடுப்பாரா, சங்க நிதி, பதும நிதி. சங்கம்னா கூட்டம்னு அர்த்தம், பதுமம்னா சுவாமியினுடைய திருவடின்னு அர்த்தம். இந்த சங்கநிதி பதுமநிதி நிறைய புண்ணியம் பண்ணவங்ககிட்ட ஒரு நம்மளோட இதுல சம்பிரதாயம் இருக்கு. நிறைய நல்ல காரியம் பண்றவங்க கிட்ட அடுத்த ஜென்மத்துல பிறவி வரும். எவ்வளவு நல்லது பண்ணாலும் அடுத்த ஜென்மத்துல என்ன வரும்? பிறப்பு வரும். அடுத்த ஜென்மத்துல பிறப்பு வந்துருச்சுன்னா அவங்க முயற்சியே பண்ணாம அவங்களுக்கு எல்லாம் தேடி வரும். அவங்களுக்கு முயற்சியே பண்ண வேண்டாம், எல்லாம் வரும். நீங்க கேட்குறீங்கல்ல, அவன் ஒண்ணுமே பண்ண மாட்டான், அவனுக்கு எல்லாம் போகுது. நான் விழுந்து விழுந்து தேங்காய் உடைக்கிறேன், மண்டலே உடையுது, எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. ஏன்னா புண்ணியம் அவ்வளவு இருக்கு. அந்த புண்ணியத்தினுடைய பலனை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கு தானா முயற்சி பண்ணாம வரும்.
அப்ப அந்த புண்ணியத்தினால ஒருத்தருக்கு செல்வம் சேர்ந்ததுன்னா அது இந்த சங்கநிதி பதுமநிதி இருந்தா வருமாமா. அருணகிரிநாதர் சொன்னா, நீ அவ்வளவு எல்லாம் முயற்சி பண்ணாதரா, முருகா முருகான்னு முருகனை பூஜை பண்ண 2 கிடைக்கும். என்ன சார் எங்களுக்கு அப்படி கிடைக்கிற மாதிரி இல்லைன்னா, அருணகிரிநாதர் சூட்சுமமா சொல்ற, சங்கம்னு சொன்னா முருக பக்தர்களுடைய நட்பு, உண்மையான முருக பக்தர்களுடைய நட்பு சங்கம். முதல்ல அது கிடைக்கும், சங்கநிதி. சங்கநிதி அந்த நிதி கிடைக்கும். 2வது யாருக்குமே கிடைக்காத இன்னொரு அதிசயம், அடுத்த நிதி கிடைக்கும். பதுவம்னா தாமரை, முருகப்பெருமானுடைய மலர் பாதம் கிடைக்கும் 2வது. இந்த 2 நிதியும் கட்சி என்ன சார் பண்றதுன்னா, சாமி சொன்னார், முருகன்கிட்ட போய் ஒண்ணு கேட்டார், என்னென்னலாம் வேணும்னு கேட்டார். கனமதுர நீள் சௌக்கிய சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு. எப்படின்னா நிறைய பணம், நிறைய புகழ், தோன்றின் புகழோடு தோன்றுக, அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. ஒரு ஒரு சபைக்குள்ள வந்தோம்னா அத்தனை பேரும் நம்மளை எந்திரிச்சு மரியாதை பண்ணணும். சபைக்குள்ள வந்தா அப்படி வரணும், நடந்தா கார்பெட்ல வரணும். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும். அப்படி அந்த சபையில வந்து அந்த புகழ், எதற்குமே இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு பணம், எதுனாலும் வாங்கிறது அப்படின்னா உடனே நினைக்க கூடாது. அவ்வளவு பணம் இல்லை. ஒரு உண்மையை சொல்றேன், பணத்தை பத்திய ஒரு சீக்ரெட் என்னன்னா, எப்ப காசு எடுத்து கொடுக்கும் போதும் எப்போதும், இப்ப சமீபத்துல ஒரு எழுத்தாளருடைய மெசேஜ் எனக்கு வந்தது. என்னன்னா, அவர் எழுதியிருந்தாரு, அது என்னமோ அந்த மனநிலை எல்லாருக்கும் அந்த சுவாமி கிட்ட நெருங்க நெருங்க அந்த மனநிலை வந்துடும் போது அவர் எழுதியிருந்தாரு, உலகின் அதி விலை உயர்ந்த லேப்டாப், அதி விலை உயர்ந்த செல்போன், அதி உயர்ந்த ஏசி, சொகுசான சேர், சுத்தி புத்தகங்கள், இனிமேல் எதுவும் வாங்க வேண்டாம் என்ற அளவுக்கு அத்தனையும் நிறைந்திருக்கிறது, அத்தனையும் நிறைந்திருக்கிறது. அவர் கடைசியில் எழுதினார், எல்லாம் இறைவனுடைய அருளாலும் எழுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறது அப்படின்னார். இனிமேல் எனக்கு என்ன வாங்குறதுன்னு தெரியல. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், வேணும் வேணும்னு நினைக்கிறோம். யார் மனசுல போதும்னு நினைக்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் நிறைய வரும். போதுன்னு நினைக்கும் போது நிறைய வரும், வேணும்னு நினைக்கும் போது வராது. எல்லாம் இருக்குப்பா, எல்லாம் இருக்கு. அப்ப 2வது, மனசுல அந்த செல்வத்தை பத்தி செலவு பண்ணும் போது வாங்கும் போது அதெல்லாம் வாங்கிக்கலாம், முருகன் கொடுத்துருவான், வாங்கிக்குவான், முருகன் கொடுத்துருவான். இன்னைக்கும் என்னுடைய மனசுல அப்படித்தான் இருக்கு. எதுனாலும் முருகன் கொடுப்பான், எதுனாலும் முருகன் கொடுப்பான். சாமி அருணகிரிநாதன் அடிக்கடி ஏதாவது சொல்றாரு, விடுறா எல்லாம் அவனுக்கு தெரியும், உலகத்தினுடைய மிக சிறந்த பேங்க் அவன் தான், எப்ப கேட்டாலும் கொடுப்பான், எப்ப கேட்டாலும் கொடுப்பான். இன்னைக்கும் அது நடக்கிறது. அப்ப அந்த மனசு, சாமி சொல்ற, சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு. எல்லாம் இருந்தாலும் அந்த யோகம்னு ஒண்ணு வேணும். சொல்றாங்கல்ல, எல்லாத்துக்கும் ஒரு யோகம் வேணும்னு. யோகம்னா என்னன்னா பொருந்துவதுன்னு அர்த்தம். என்னதுங்க? பொருந்துவது. சமீபத்தில் கூட ஒரு சாமியார் சொன்னார், இந்த வேஷ்டி இடுப்பை பத்திய நினைப்பு இருந்துகிட்டே இருந்தா வேஷ்டி நம்மளோட பொருந்தலைன்னு அர்த்தம். சட்டை உடம்ப பத்தி நினைப்பு இருந்துகிட்டே இருந்தா சட்டை பொருந்தலைன்னு அர்த்தம். காலை பத்தி நினைப்பு இருந்துகிட்டே இருந்தா ஷூ நம்மளோட பொருந்தலைன்னு அர்த்தம். வாழ்க்கையை நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா வாழ்க்கை நம்மளோட பொருந்தலைன்னு அர்த்தம். அது பொருந்தணும்னா என்ன பண்ணணும்னா, நம்ம போய் ஒரு இடத்துல பொருந்தணும், போய் சொருகிடணும். எங்க? முருகப்பெருமானுடைய பாதத்துல போய் சொருகிடணும். அவரு தான் கெதின்னு போய் சொருகிட்டேன்னா அவர் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணிடுவார், எல்லாத்தையும் பார்த்து சரி பண்ணிடுவார். அவர் பெரிய டாக்டர், பவரோக வைத்தியநாத பெருமான். மனசை குணப்படுத்துவார், உடம்பை குணப்படுத்துவார், ஆத்மாவை குணப்படுத்துவார், உடம்புல வந்த நோயை குணப்படுத்துவார். உடம்புல வந்த நோய் தான் சுகரு, பிபின்னு என்னென்னமோ. மனசுல வர நோய் கவலை, ஸ்ட்ரெஸ், இதெல்லாம். உயிருக்கு வர நோய் பிறப்பு, இது அத்தனை நோயும் குணப்படுத்துவார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மனதார திருப்புகளும் வேல்மாறலும் படிக்கணும்.